இன்றைக்கு தலைமை கழகத்திற்கு இதுவரைக்கும் நம்ம வந்து பெயர் வைக்காமல் இருந்தோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டது. இன்றைக்கு கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று முதல் தலைமை கழகத்திற்கு கேப்டன் ஆலயம் என்று பெயர் சூட்டி இருக்கிறோம். எனவே இன்று முதல் கேப்டன் ஆலயமாக நமது தலைமை கழகம் அறிவிக்கப்படும். இன்றைக்கி கேப்டன் டிவி, கேப்டன் நியூஸ், அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஆலயமும் இனிவேளை யூடியூப் சேனலாக டிஜிட்டலில் நீங்கள் எல்லாருமே காண இருக்கிறீர்கள். அதுக்கான லோகோவும் வெளியிட்டிருக்கிறோம். கேப்டனுடைய பாடல்கள் 3 டிஸ்கில் இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்கோம். எல்லாமே இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இன்றைக்கி மாலை வரைக்கும் வருகின்ற அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக உணவு அளிக்கப்படும். இங்கே பத்திரிகை நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்குமே கேப்டன் பிறந்தநாளுக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ப்ரெஸ் மீட் முடிஞ்சோடனே நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். கேப்டனுடைய இல்லை, கேப்டன் வந்து தேர்தலில் நின்ன உடனே 2006 நம்ம முதல் தேர்தலிலே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கனாலே கேப்டனுடைய கனவு, லட்சியம் இந்த தமிழகத்தை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டோலேயே தெளிவாக கொடுத்தோம். அதில் இம்பார்ட்டண்ட் மட்டும் சில விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக நான் சொன்னால் அதே ஒரு 1 hour ஓடும். அவரை பொறுத்த வரைக்கும் லஞ்சம், ஊழல் இல்லாத, வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லாத நிலையை உருவாக்கி படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயம், நெசவு இரண்டும் ஒரு மனிதனின் கண் எப்படியோ அதுபோல் 2 தொழில்களும் சிறக்க வேண்டும். அனைவருக்கும் கல்வி, உணவு, இருப்பிடம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், இது எல்லாம் தனி ஒரு மனிதனுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்றது தான் கேப்டனுடைய மிக முக்கியமான கொள்கை எல்லாமே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும், நதிகளை இணைக்க வேண்டும். இன்றைக்கி கர்நாடகாவில் நம்ம தண்ணி வேணும்னு கேட்குறபோது அவங்க தரமாட்டாங்க. அவங்களுக்கு டேம் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க திறந்து விடுறாங்க. ஸோ வருகின்ற தண்ணீரை சேமிக்கின்ற தொலைநோக்கு பார்வை திட்டம் நம்மக்கிட்ட இல்லை. கடலில் போய் கலந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு தடுப்பு அணைகளை அமைத்து நிச்சயமாக விவசாயமும் நெசவும் காக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் கஞ்சா என்று ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே கட்டுக்குள்ளே இரும்புகரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும். இது எல்லாமே தான் கேப்டனுடைய கொள்கை, லட்சியம் எல்லாம். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன். ஸோ இந்த பிறந்த நாளில் அவர் இல்லாமல் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த முதல் பிறந்த நாளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். அதனால் நிச்சயமாக அவருடைய கனவு, லட்சியம், கொள்கையை நிச்சயம் தேமுதிக வென்று எடுப்போம் என்று இந்த நாளில் நாங்கள் சூளுரை ஏற்கிறோம். இல்லை, நாங்கள் எந்த கோரிக்கையும் யார்ட்டையும் வைக்கலைங்க. ஏற்கனவே கேப்டன் மறைந்த போதே வந்து பொது இடத்தை அரசாங்கம் ஒரு இடம் நினைவகமாக தரணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கே இன்னும் கவர்மெண்ட் ஒன்றும் சொல்லலை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பாருங்கள் 2000-3000 பேர், இன்றைக்கெல்லாம் 10,000 பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ரோட் கிராஸ் பண்ணுறாங்க. எல்லாம் எந்த பாதுகாப்பும் கிடையாது. பல தடவை நாங்கள் வந்து தலைமை கழகம் சார்பாக கொண்டு போய் மனு கொடுத்துருக்கோம். ஒரு சிக்னல் பாயிண்ட் வைங்க, ஜீப்ரா கிராசிங் வைங்க, பப்ளிக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக் டாய்லெட்ஸை அவுட் சைடில் கொடுங்க. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு பல வாட்டி நாங்கள் மனுவாக கொண்டு போய் கொடுத்தாச்சுங்க. இது வரைக்கும் செவிசாய்க்கப்படவில்லை. நீங்கள் சொல்கிறீங்க தெருவுக்கு கேப்டன் பேர் வைக்கணும்னு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ பாதுகாப்பு கொடுத்தாங்க வீட்டுக்கு. இப்போது எதற்காக நாம் கேப்டன் வில்லம், அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன், அது மட்டும் இல்லாமல் செல்வ பெருந்தகை போன்ற பல பேர் வீட்டில் சற்றேறக்குறைய 10 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. எதற்காக இது திரும்ப பெற்றாங்க என்பது எங்களுக்கு புரியல. எந்த இன்டிமேஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. திரும்ப பெற்றதுன்னு கூப்பிட்டு போகிறாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம வீட்டாண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு இந்த 3-4 நாட்களாக
மக்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பெண்களுக்கு இன்றைக்கி வந்து தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தான் நாங்கள் வந்து தலைமை கழகத்தின் சார்பாக நாங்கள் தமிழக அரசை கேட்குறோம். கேப்டன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ அரசாங்கம் கொடுத்த இன்னோவா, அரசாங்கம் கொடுத்த அனைத்தையும் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்தவர் தான் கேப்டன். அதனால் நாங்கள் ஒன்றும் அதை எதிர்பார்த்து இல்லை. ஆனால் ஒரு அரசின் கடமை என்பதை இங்கே நான் வலியுறுத்துகிறேன். இன்றைக்கி சாலிகிராமத்தில் இருப்பது 2 பெண் தலைவர்கள். ஒன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நான், இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். எந்த இன்டிமேஷன் இல்லாமல் நைட் ஒன் நைட்டாக அவங்க கூட்டு போகிறாங்க, திரும்ப பெறுகிறார். என்ன அவசியம்? இன்றைக்கி வந்து போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வீட்டிலலாம் ஆயிரக்கணக்கான போலீஸ் நிற்கிறாங்க. ஏற்கனவே இருந்த போலீஸை ஏன் திரும்ப பெறுகிறீங்க? அதனால் இது வந்து நிச்சயமாக கட்சியினர் அனைவரும் கேள்வியாக எழுப்புகிறாங்க. இதை கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். கொடுப்பதும் கொடுக்காததும் தமிழக அரசினுடைய பொறுப்பில் நாங்கள் விட்டுவிடுகிறோம். இப்போ எங்கள் டாய்லெட்டில் தான் அவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறேன். பார்க்கலையா நீங்கள்? பேக் சைட் பாருங்கள், மென் விமன் போட்டு பப்ளிக் டாய்லெட் மொத்த ஜனங்க நம்ம கட்சி அலுவலகத்தில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது திருமண மண்டபமாக இருந்த ஒரு இடம். இந்த ஹால் முழுக்க இன்றைக்கி நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கீங்க. தினம்தோறும் நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே மொத்தமே பொதுமக்கள் தான் இங்கே வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ரோட் கிராஸ் பண்ணும்போது எந்த பாதுகாப்பு இல்லை, ஜீப்ரா கிராசிங் இல்லை, ஒரு சிக்னல் இல்லை, எதுவுமே இல்லை. மக்களுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். எதுவும் அரசு சவிசாய்க்கல. நிச்சயமாக கேப்டன் இல்லாத ஒரு நொடியும் நாங்கள் வந்து அவரை மறைஞ்சிட்டார். அவர் மறைந்து எங்களுக்கு மரண வேதனையை கொடுத்துட்டு போயிட்டார். ஒவ்வொரு நொடியும் கேப்டன் இல்லாத அந்த தருணங்களை நாங்கள் அனைவருமே இன்றைக்கி வந்து மிக மிக துயரத்தோடு நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். இனி எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் கேப்டன் இல்லாத அந்த தருணங்கள் எங்களுக்கு மரண வலியை தான் தருது. கேப்டனுக்காக ஒரு வீடு கட்டப்பட்டது. வெகு விரைவில் அவர் அந்த வீட்டில் வந்து அவர் வாழலைன்ற ஒரு மனக்குறை நான் வாழ்ந்த காலம் நிச்சயம் எனக்கு இருக்கும், என் பிள்ளைகளுக்கு இருக்கும். வெகு விரைவில் அந்த இல்லம் கேப்டனுக்காக நாங்கள் திறப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், நேற்றே நீங்கள் எல்லாம் வந்தீங்களா வரலையான்னு எனக்கு தெரியாது. 72 பேருக்கு கேப்டனுடைய உருவப்படம், அதாவது இந்த மாதிரி டேட்டுவை வந்து எல்லாரும் கட்சியினர் பொதுமக்கள் எல்லாரும் 72 பேர் டேட்டுவாக கேப்டனை வந்து அவங்க உருவத்தை பதிய வச்சாங்க. 71 பேர் வந்து 71 நிமிடத்தில் டேட்டுவை போட்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு, அதாவது அப்துல் கலாமுடைய வேர்ல்டு ரெக்கார்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் வந்த பத்திரிகையாளர்கள்கிட்ட எல்லாமே நான் தெளிவாக விஜய் அவர்களை பற்றியும் கோட் திரைப்படத்தை பற்றியும் தெளிவாக சொல்லிட்டேன். மீண்டும் நேற்று தான் அதை சொன்னேன், மீண்டும் நீங்கள் கேட்குறீங்க. விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்தார். கோட் திரைப்படத்தில் கேப்டன் வந்து ஏஐயில் வருகின்ற இடங்கள் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது. நீங்கள் வந்து ஸ்பெஷல் காட்சி வைக்கிறோம், நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களும் ஏஜிஎஸ் அர்ச்சனா அவர்களும் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களும் வந்தாங்க, சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக நாங்கள் வந்து அந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம். எனவே நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து நன்றி சொல்வதற்கு, அதாவது முதல் முறையாக கேப்டனை ஏஐ தொழில்நுட்பத்தோடு அவர் படத்தில் வந்து கொண்டு வந்ததற்கு நன்றி சொல்ல தான் வந்தார். நேற்று எல்லாமே நான் சொல்லிட்டேன். அவர் வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு. இன்னும் அவர் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. எனவே அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். எதுங்க? இல்லைங்க, இன்னும் பார்க்கல. அதுதான் எல்லாமே முடிந்த பிறகு ஸ்பெஷல் ஷோ வைக்கிறோம், நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் வந்து கட்டாயம் பார்க்குறோன்னு சொல்லியிருக்கோம். ஒருத்தர் அதையும் நேற்றே நான் சொல்லிட்டேன். அவர் எதற்காக போகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏகப்பட்ட வந்து தொழில்களை ஈர்த்து தமிழகத்திற்கு கொண்டு வந்து வேலை வாய்ப்பை தரப்போகிறோன்னு சொல்லியிருக்காங்க.
அதனால் ஏற்கனவே எத்தனையோ நாடுகளுக்கு போனார், எத்தனை தொழில்கள் இங்கு கொண்டு வரப்பட்டது, எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள் அப்படின்ற புள்ளி விவரத்தை கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. இப்போ மீண்டும் வந்து அமெரிக்கா போகிறாரு, தொழில் வந்து பல்வேறு தொழில்களை ஈர்த்து கொண்டு வருவோன்னு சொல்கிறாரு. அப்படி உண்மையிலேயே கொண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தால் முதலில் வாழ்த்து சொல்வது தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கும். ஆனால் அவர் எதுக்கு போகிறாரு என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நல்லபடியாக போயிட்டு வாங்க. நேற்றே நான் சொன்னேன், ஹாப்பி பார்ன் வாயேஜ், உங்கள் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உள்ளாட்சி தேர்தலுக்காக நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேமுதிகவும் கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணியிலே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை சந்திப்போம். அதற்கான எல்லா பணிகளும் தலைமை கழகத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை, கலைஞர் வந்து சற்றேறக்குரிய 50-60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர், இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர், அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. எனவே அவருக்கு 100 ரூபாய் நாணயம் வழங்கியதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்து கிடையாது. எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தான் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் வந்து என்னென்னா, இது வரைக்கும் பிஜேபியும் திமுக வந்து எலியும் புலியுமா இருந்தாங்க, இப்போ நட்புணர்வோட போகிறாங்க. அதனால் இது நாங்கள் சொல்கிற கருத்து இல்லை, இது மக்கள் சொல்கிறாங்க. மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்குது. இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க 2 பேரும். நாங்கள் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கிறோம். அண்ணன் எடப்பாடியார்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து நாங்கள் வந்து நட்போடு தான் இருக்கிறோம், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறோம். எங்கள் கூட்டணி நிச்சயமாக 2026 மகத்தான வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், தினம்தோறும் குறைந்தது 3000லேருந்து இன்றைக்கெல்லாம் 10,000 பேர் வராங்க. இதுதான் கேப்டன் கிடைச்ச பெரிய அங்கீகாரம். கேப்டன் வந்து அன்பு செலுத்தினார், அனைவருக்கும் உதவி செஞ்சார், அன்னம் சாப்பாடு போட்டார். இன்றைக்கி மக்கள் அதை ஒரு ட்ரிபியூட்டாக கேப்டனுக்கு வந்து திருப்பி அந்த அன்பை பல மடங்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், புண்ணியமாக நாங்கள் நினைக்கிறோம். எனவே கேப்டன் என்கின்ற மனிதராக வாழ்ந்தார், இனிமேல் தெய்வமாக அனைவர் உள்ளத்திலும் நிலைத்திருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் கார் பந்தயம், சென்னையில் வந்து கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் சோளிங்கர்ன்ற இடத்துல வந்து கார் பந்தயம் நடத்த பெரிய மைதானமே அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. பட் அங்கே அமைக்காமல் மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு சாலையில் தான் கார் பந்தயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு நம்ம வரவேற்கக்கூடியதுன்னு தெரியல. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி அனைத்து துறைகள் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு அரசு கவனம் செலுத்த வேண்டிய மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, தொழில்துறை, விவசாயத்துறை, வேலைவாய்ப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எந்த சாலையாவது சென்னையில் நல்லா இருக்கா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு சாலை. அத்தனை சாலைகளும் குண்டும் குழியுமாக மக்கள் பயன்படுத்தவே முடியாத சாலைகளாக இருக்கும். ஏன் அங்கெல்லாம் வந்து கார் பந்தயத்தை நடத்த சொல்லுங்கள், அப்படியாவது சாலைகள் சரியாகும் இல்லையா? அந்த மாதிரி இடத்துலையா செய்ய சொல்லுங்கள். இன்றைக்கி சென்னை முழுக்க, தமிழ்நாடு முழுக்க மிக மிக மோசமான நிலையில் சாலைகள் இருக்குது. இந்த மாதிரி மக்களுக்கு செய்ய வேண்டிய, மக்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய திட்டங்கள் ஏராளம். கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் அவங்க நிறைவேற்றாமல் இருக்காங்க. இதையெல்லாம் செய்துவிட்டு அதற்கு பிறகு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு தான். கார் பந்தயத்தினால இங்கே நமக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. மக்கள் வாழ்வாதாரமே இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி ரேஷன்லேயே ஒழுங்காக பொருள் கிடைக்கலன்னு மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயத்தில் ஒரு பக்கம் சாவு, தமிழ்நாடு இன்றைக்கி போதை நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் சரி செய்யணும். ஒரு அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். இனி கார் பந்தயம் நடந்ததுனால யாருக்கு என்ன ஆதாயம் தெரியல. இது உதயநிதி நீங்கள் தான் கேட்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.